சித்தி நம்மூட்டுக்கு வராமல் நான் எங்கே போகிறேன்? எனக்கு இருக்கிற ஒரு உறவு நீங்கள் தானே. இங்கே தான் வாரதா. என்னங்க, நம்ம கிருஷ்ணா வந்து புலம்பும் போது சரி போனால் போயிட்டு போது ஏதோ வச்சு பார்த்துக்கிடலான்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா இவ பொசுக்குன்னு வந்துட்டா. அவி என்ன என்ன திட்ட போறியா? உன்னை யாரடி சித்திகிட்ட சொன்னது? நீ எதுக்கடி சித்திக்கு சொன்ன? சித்திக்கு யாரடி ஃபோன் போட்ட? எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சித்திகிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு என்ன திட்ட போற? அதானே, எனக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் திட்டிக்க, நான் சித்திகிட்ட சொல்லுவேன் தான். சொல்லாமலாம் இருக்க முடியாது என்னால். ஆமாம், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மா உனக்கு அவங்க என்னம்மா நல்லது பண்ணுறாங்க? உன்னை பாவம் என்னைக்காவது நினச்சிருக்காங்களா? அந்த அறிவு சித்திக்கு நீ எவ்வளோ உதவி பண்ணியிருக்க. அந்த அறிவு சித்தி என்னைக்காவது உனக்கு உதவி பண்ணியிருக்கான்? பாவம்னு சொல்லி கூட நினச்சிருக்கா? சரி, அவங்க 2 பொண்ணு வச்சிருக்காங்களே, இருந்துட்டு போகட்டும்னு கொஞ்சமாவது அறிவு சித்தி நினச்சிச்சா? பேசுகிற நீனு போமாங்கிட்டு. நீயும் பேச மாட்ட, அப்பாவும் பேச மாட்டாரு. சித்தி தான் கரெக்டான ஆள். சித்தி நமக்காக யோசிக்குது, நம்ம முக்கியம்னு நினைக்குது. நாம நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் நம்ம சித்தி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. பெரியப்பா கூட ஒரு கணக்கில் சேர்க்கலாம், ஆனால் முல்லை பெரியம்மா கிடையவே கிடையாது. அது பச்சோந்தி. எப்போ எப்படி எந்த நேரம் எப்படி மாறும்னே தெரியாது முல்லை பெரியம்மா. அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பெரியப்பா கூட சில நேரம் ஒரு மாதிரியும் சில நேரம் நம்ம மேலே பாசத்தை காட்டுவார் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பெரியப்பா அப்படிப்பட்ட ஆள். ஆனால் இந்த முல்லை பெரியம்மா அப்படியே கிடையாது. மா நம்ம நல்லா இருக்கணும், நமக்காக என்ன பண்ணணும், நாம் என்ன பண்ணால் நல்லா இருப்போம் அப்படி நமக்காக யோசிக்கிற ஒரே ஒரு ஜீவன் சித்தி மட்டும்தாம்மா, வேற யாருமே கிடையாது. சரியா? நீ ஏன் லூஸ் மாதிரி ஏதாவது புலம்பிட்டு பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? சித்தி மட்டும்தான் நமக்காக ஒரே ஒரு ஜீவன். புரியுதாம்மா? புரியுது பவி. சித்தி போய் இங்கே வம்பளத்துக்கிட்டு இருந்தானா என்ன பண்ணுறது? ஐயோ, உங்கள் சித்தப்பாங்காரன் அதான் கிருஷ்ணா வந்து காலில் விழாத குறையா புலம்பி தள்ளிட்டு போயிருக்கேன். அருவியும் சரி அவனும் சரி. நான் கிருஷ்ணாவை அவையவேன்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். சின்ன பையன்தான் என்னை விட என் அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்ப்பான். என்ன செய்கிறது, நேரங்கள் இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க. குழப்பம், மனசு குழப்பம், அப்பப்போ பச்சையந்தையாக மாறுற மாதிரி தான் ஆகுது. நானும் அப்படி தான், நீயும் அப்படி தான். என்ன செய்ய முடியும்? ஒரு நேரம் அப்படி இருந்தால் ஒரு நேரம் வந்து அவங்களா ஐயோ என்னால் முடியாது, வைக்காது, மன்னிச்சிக்கோங்க, என்னால் தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும் சொல்லு? சித்தி பாட்டுக்கு அங்கே போயிட்டா, நான் போகலப்பா. நானும் போக மாட்டேன். என்னை போடின்னு சொன்னா உன்னை பிச்சை போட மாட்டேங்க. நான்லாம் போக முடியாதுங்க. அப்பா நான் போக மாட்டேன், என் அம்மா போக சொல்லக்கூடாது. என்னங்க பேசுகிறா இவ? அங்கே என்ன நடக்குது, சித்தி போனாலே ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வாடி அப்படின்னா நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன் இருக்க. போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாடி என்ன நடக்குதுன்னு. என்னத்தான் நடக்கும்? சித்தி போய் ஸ்ட்ரிக்டாக பேசும், இந்த மாதிரி பணம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சித்தி ஸ்ட்ரிக்டாக பேசும். அதுதான் நடக்கும். அப்புறம் என்ன நடக்க போகுது? ஆமாம், உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலடி பவி. இவளால் தான் வந்த வம்பு. இவ தாங்க பண்ணி விட்ட வம்பு. நானாக இருந்தால் என் தங்கச்சிக்காரிட்ட சொல்ல மாட்டேன். சொன்ன நிமிஷத்தில் பசேரி வந்திருக்கா பாருங்க இப்படி தொலையிலேருந்து. அவள் இருக்காளே, ஐயோ விட மாட்டா. பிடிச்ச மொசலுக்கு 10 காலன்ட்டு நிற்பா. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களாவது போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு வரீங்களா? அடி போடி இங்கிட்டு குழந்தையால கூட்டியாந்து வச்சு சண்டைக்கு விடுறியான்னு அவன் ஒரு மாதிரி பேசவா? நான் போக மாட்டேப்பா. இது வேற வம்பு. பவிய போ சொல்லு. அதை தான் போக சொல்லிட்டு இருக்கேன். முடியாதுன்னு ஒத்த கால நிற்கிறாளே, நான் என்ன பண்ண முடியும்? போடினா போடின்றாள், போடினா போறாளா பாரு. நான்லாம் போக முடியாது. சித்தி போய் பேசிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறேன்னுச்சு. ஆமாம், அப்படியே தான் பஸ் ஏறினுச்சு. ஆமாடி, அப்படியே தான் போடுறோம்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சித்தி அப்படியே பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வாடி போடி. ஏய், பொம்பளை பிள்ளைய சும்மா ஒத்தையில் அனுப்பி. நான் போக முடியாது. சும்மா என்னையே திருப்பி போக சொல்லிட்டு இருந்தா நான் கடுப்பாயிருவேம்மா. சித்தி பேசும் அதெல்லாம். என்ன இவ்வளோ நாள் எனக்கு பணம் வரணும் வைக்கணும் ஏதாவது பேசும். அதுக்கு நான் போய் என்ன செய்ய? சித்தி தான் நம்ம கரெக்டான ஆள், வேற யாரை நான் கூப்பிட முடியும்? அப்பத்தாலெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க கேட்டாலும். அதுக்காக தான் சித்தி ஃபோன் போட்டு நான் வர சொன்னேன். சித்தி அது போய் கேட்கட்டும்னு போமாங்கிட்டு. ரொம்ப அவங்க மேலெல்லாம் பாசம் போலியே, அதை சரியா? அவங்க எவ்வளோ கேட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனவங்களோ ஆகாதவங்களோ என்னால் முடியலைன்னு நம்மக்கிட்ட வந்து கெஞ்சுறாங்கல்ல, இதுக்கு மேற்கொண்டு அவங்க நம்ம பாடுபடுத்தலாமா சொல்லு? என்னால் முடியாது, காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்னடி பண்ண சொல்கிற? நீ வேணா பாவம் பார்த்துட்டு இரு, நாங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. போ, இப்போதான் பாவம் பார்த்துட்டு இருக்க. போமாங்கிட்டு
அவங்க உனக்கு பாவம் பார்த்தாங்களா? இல்லை இல்லை. அருவி நான் வரேன் என்ன? ஏதோ தம்பிக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், என்னது அது? செர்லாக்கா? ஆ ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நானும் ஒரு 10 டைம் சொல்லியிருப்பேன் செர்லாக்கு மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்கன்னு. திரும்பவும் இப்போ செர்லாக்கா சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஆமாங்க, செர்லாக்கு செர்லாக்கு செர்லாக்கு. வேணா ஒரு கல்லை கட்டி விடவா, உங்கள் பாக்கெட்டில் போட்டு விடவா? ஏய், லூஸ் மாதிரி பேசாத. மனுஷன் என்ன ஒரே மைண்ட் செட்டில் இருக்கியா? அப்பெல்லாம் யோசனை என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறதுன்னு. நீ வேற கேட்டா ஆமான்னு சொல்லேன். எதுக்கும் நான் போயிட்டு ஒரு கால் பண்ணுறேன். இல்லை இல்லை, நான் கால் பண்ண கூட மறந்துடுவேன். நீ ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்திடு. அதுக்கே நான் இப்போ 10 திருப்பு சொல்லணும்? அப்புறமா நானே ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். அப்போவும் நீங்கள் ஃபோன் போட்டு என்னன்னு கேட்க மாட்டீங்களா? எங்களை வெளியில் வீட்டை விட்டு வெளில போனால் மறந்துடுவீங்க, வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கா பிள்ளை இருக்கான்னு. திரும்பவும் லூஸ் மாதிரி பேசாத அருவி, சொல்கிறேன் அப்புறம் புரியாம. என்ன கிருஷ்ணா? அட தாமரண்ணியா, வாங்க வாங்க. அருவி, தாமரணி வந்திருக்காக. யார் வந்திருக்கா? தாமரணி மல்லிகாணி தங்கச்சி. அவங்களா? ஆமா வா வாங்க. நீ குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கா கிருஷ்ணா? சரி, நான் அப்புறம் என்னத்துக்கு வந்து நான் டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பணும். பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. பஸ்ஸு உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே ரிட்டர்ன் நான் போய் ஆகணும். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்கு வர்றதுக்குள்ளே வீட்டில் போய் இருக்கணும், இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிருங்க. சரி, அதை விடு. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் பேசி முடிச்சோம் பார்த்தியா? அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னாச்சு கிருஷ்ணா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? இந்த வீட்டுக்காக 5 லட்சம் பணம் தரேன் அப்படின்னு மல்லிகாணி வீட்டுக்கு சொல்லியிருந்தானே, நீங்க அதை பத்தி தானே சொல்றீங்க? ஏன் நீ? கிருஷ்ணா, வேற எதை பற்றி நான் கேட்க போகிறேன்? போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம எதை வச்சு பேசணும் அதுதானே கிருஷ்ணா. அப்புறம் அதை பற்றியா இதை பற்றியான்னு வேற கேட்குற? நீங்க கேட்குறதெல்லாம் சரிதான். நானும் அருவியும் வந்து மல்லிகாணி வீட்டில் வந்து பேசினோமே, அவங்க எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களா பேசுனதை பற்றி? அவங்க கூட சரிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களே. ஆனாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இந்த விஷயமும் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அதில் தலையிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்காம நாங்கள் இந்த முடிவு எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி மல்லிகாணி சொன்னாங்க. உங்ககிட்ட விஷயத்த சொன்னாங்களா? ஆ தாமரக்கா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். உன் குழந்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்கான். பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. என்ன அக்கா, உட்காருங்க. ஏங்க, அக்காவை நிற்க வச்சா பேசிட்டு இருக்கீங்க? நானா உட்கார வேணான்னு சொல்கிறேன் அருவி, அவங்க தான் உட்காராம நிற்கிறாங்க. உட்காருங்க அண்ணி. இருக்கட்டும் கிருஷ்ணா, எனக்கு ஒரு முடிவை சொல்லு, நான் கிளம்பிடுவேன். இப்போ எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, உட்காரதுக்குலாம் நேரம் இல்லை. பணம் ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் ஆகிட்டு பார்த்துக்க. இதுக்கு மேலேயும் அவங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா? நீ பணம் கொடுத்தா தானே அவங்க ஆரம்பிக்க முடியும். அவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் தர மாதிரியே தெரியல. பார்த்தா வீட்டில் வந்து நாங்கள் பணம் தர முடியாது, எங்களால் முடியாத சூழ்நிலை அப்படின்லாம் வந்து பேசுனீங்களாம்ல. அன்னைக்கு பேசுனது என்ன? பேசுனதானே. இன்னைக்கு வந்து தர முடியாது வைக்க முடியாதுன்னா என்ன கிருஷ்ணா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? நான் சொன்னது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிஜமா நான் சொன்னேன் தான். என்னால் முடியாது தான். அது அவங்களுக்கு மட்டும்னா கூட பரவாயில்ல தாமரணி. எங்கள் முல்லை அண்ணியும் கேட்டுட்டு தொல்லை பண்ணுறாங்க. நான் 10 லட்சம் எப்படி ரெடி பண்ண முடியும்? 5னா கூட அப்படி இப்படின்னு பண்ணிடலான்னு வைங்களே. 10 லட்சம் வேணும். அதனால தான் முடியாதுன்னு நான் சரண்டர் ஆகிட்டேன் உங்கள்கிட்ட. அவங்களும் உங்ககிட்ட கேட்டுட்டு பேசிட்டு எனக்கு தகவல் சொல்கிறேன்னாங்களே. அவங்க கூட ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தான் இப்போ வந்து கேட்குறீங்க. நீங்கள் பாரு கிருஷ்ணா, அதெல்லாம் முடியாது. எங்கள் அக்கா வந்து ஒரு மனசு இதானா லேசான ஆள். எங்கள் மாமாவும் அப்படி தான். அதனால் நீ சொன்ன உடனே அழுது புலம்புன உடனே அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க சூழ்நிலை யோசிச்சு பார்க்கணும்ல. நீ பணம் கொடுத்தா தானே அவங்களும் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். நீயும் பணம் கொடுக்காம அப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? அவங்க வீடு கட்டணுமா இல்லையா? நீ கொடுத்தாதான். அதனால் நீ கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகிற கிருஷ்ணா. நீ கொடுத்தாதான் அவங்க வீடு கட்ட ஆரம்பிப்பாங்களே. தயவு செஞ்சு பணம் கொடுக்குற வழியை பாரு. நான் இப்போ உனக்கு ஒரு 4 நாள் மட்டும் டைம் தரேன். நான் இந்த சனி ஞாயிறு ஊருக்கு தான் வரப்போகிறேன். எனக்கு ஒரு திங்கட்கிழமையில கொடுத்துடணும், சரியா? அக்கா, உங்களுக்கே தெரியும் நாங்களும் இப்போ கஷ்டத்தில் தான் இருக்கோம். முன்ன மாதிரி இவருக்கு வேலை இப்போ இருக்கிறது கிடையாது. நாங்கள் எப்படிக்கா பணம் ரெடி பண்ண முடியும்? இவங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தது முல்லைக்காக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன், அவங்களும் வந்து கண்டிப்பாக கேட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் எங்கே போகிறது? கொஞ்சம் எங்களையும் யோசிச்சு பாருங்கக்கா. நாங்கள் தான் சொல்லிட்டோமே அந்த வீட்டில் வந்து இருந்துக்கிடுங்க அப்படின்ட்டு. இதுக்கு மேலே என்ன? அதெல்லாம் முடியாது அருவி. அன்னைக்கு பேசுனது தான். அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னீங்களோ அதுதான் முடிவு. இன்னைக்கு நீங்கள் புதுசாக அது இதுன்னெலாம் கதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. எங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை பாருங்கள், அவ்வளோதான். நான் சும்மா உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நான் சாஃப்டாக தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறேன். திருப்பி என்ன கோவமாக அது மாதிரி பேச வச்சிடாதீங்க, சரியா? எனக்கு ஒரு 4 நாள் டைம்.
நாள் இங்கே படம் ரெடி பண்ணி எங்கள் அக்காவுக்கு தந்தாகணும். இல்லைன்னா திரும்பவும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வேலை இருக்கும். ஐயோ ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணி தந்துடுறோம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றும் போக வேணாம். ஆ சரி சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணி தர வழியை பாருங்கள். சரி, நான் போயிட்டு வரேன். என்னடி இது? போய் பேசிட்டு வந்து ஒரு பிரச்சனை எப்படி முடிஞ்சு போயிடும். அவங்களும் பாவம் போல மூஞ்சி வச்சிருந்து சரி பார்க்கலாம் அப்படின்னாங்களே. சரி நான் வேணான்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இதில் இருந்தா தங்கச்சி வர சொல்லி இப்போ தங்கச்சி வேணும்னு நிற்கிது. ஹாத்தி திரும்பவும் பணம் ஏற்பாடு பண்ணுற வழியை பார்க்கணுமா? எங்கடி போகிறது? நான் என்ன செய்யுது? பட்டது நீங்கள் தானே, பண்ண வேலையெல்லாம் நீங்கள் தானே, பட்டம் அனுபவிங்க, அவ்வளோதான். நான் ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளவோ சொன்னேன், என் பேச்சை கேட்கல. நான் என்ன செய்ய முடியும்? அப்போவே இந்த வீடு வேணாம் வெளில போயிருந்தோன்னா நம்ம நிம்மதியாக இருந்திருக்கலாம். அதுவும் பண்ணலை. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ கடவுளே, இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல நான். இப்போ பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படிலாம் நடக்கணும்னு தான் இருந்திருக்கு. வேற என்ன செய்ய முடியும்? சரி விடுங்க.